பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்த தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த மாதத்திற்காய் கர்த்தர் கொடுக்கிற ரேமா வார்த்தையை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். Praise God. இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் இனி இராது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். Praise God. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, முள்ளும் நெரிஞ்சிலும் இனி உன் எல்லைகளில் வராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. Praise God. இந்த மாதத்திற்கு கர்த்தர் ஒரு விசேஷமான பவர்ஃபுல்லான ஒரு ரேமா வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும், முள்ளும் நெரிஞ்சி முள்ளும் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய காலில் அது குத்தும் பொழுது அது எவ்வளவு வேதனை உண்டாக்குகிறது. இங்கே 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, ஸ்தோத்திரம், நோவுண்டாக்குகிற நெரிஞ்சி. நெரிஞ்சி முள்ளு நமக்கு தெரியும், அது எல்லா பக்கமுமே சின்ன சின்ன முள்ளா இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த முள்ளு காலில் குத்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நேரம் நோவு, அந்த வலி கொடுக்கும். ஆனால் நீளமாக இருக்கிற அந்த முள்ளு ஒரு முறை குத்துச்சுன்னா உடனே பிளட் வந்துடும். அது வித்தியாசமாய் வலியை கொடுக்கும். ஆண்டவர் இந்த மாதத்திற்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, இதுவரை உன்னை குத்தி கொண்டிருக்கிற முள்ளுகளும், இதுவரை உனக்கு உன் இருதயத்தில் நோவுண்டாக்குகிற சகல நெரிஞ்சல்களையும் நான் உன்னை விட்டு தூரப்படுத்த போகிறேன், உன்னை விட்டு அப்புறப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க இருதயத்தில் எந்த முள் குத்தி கொண்டிருக்கிறதோ, பிரைஸ் காட், உங்களுடைய வாழ்க்கையை எந்த முள் சொத்துரும் நோவுண்டாக்குகிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தையும் உன் சரீரத்தையும் உன் கையின் பிரயாசத்தையும் குத்தி கொண்டிருக்கிற நோவுண்டாக்குகிற சில முள்ளுகளை, சில நெரிஞ்சல்களை நான் உன்னை விட்டு அப்புறப்படுத்துவேன், இனி குத்துவது இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. சோத்திரம். ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலர் உங்களை முள்ளை போல் குத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில கையின் பிரயாசத்துல சில பலவீனங்கள், சில தோல்விகள், சில இழப்புகள், சில ஏமாற்றங்கள், நெரிஞ்சல்களை போல உங்க இருதயத்தில், உங்க சரீரத்துல, வாழ்க்கையில பல நோவு உண்டாக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நெரிஞ்சல்களை நான் இராமல் ஆக்க போகிறேன். Praise God. Hallelujah. எந்த முள் உங்களுடைய இருதயத்தை குத்தி கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை, அல்லது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த முள் குத்தி கொண்டிருந்தாலும் அந்த முள்ளை கர்த்தர் இராமலாக்க செய்ய போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. 430 வருஷம் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முள்ளை போல் இருந்தான். பைபிள் வாசிக்கிறோம், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களை உபத்திரவப்படுத்தினான், துன்பப்படுத்தினான். நெரிஞ்சு முள்ளை போல, நீளமாயிருக்கிற முள்ளை போல இஸ்ரவேல் ஜனங்களை குத்தி கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனநோவை ஏற்படுத்தினான். அவர்கள் அபயமிட்டார்கள். இயேசுவை, கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டு சத்தமிட்டு புலம்பினார்கள். அவ்வளவு வலி, அவ்வளவு நோவு. சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அநேக பார்வோனின் வல்லமையினால், அநேக முற்களினால், நெருஞ்சிகளினால் குத்தப்பட்ட நிலைமையில் வேதனையோடு புலம்பலோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி இதுவரை உன்னை குத்தி கொண்டிருக்கிற அந்த நெரிஞ்சல்களும் அந்த முள்களும் இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை என்று ஆண்டவர் அந்த செங்கடலில் வைத்து அவர்களை மூழ்கடித்து போட்டது போல, இதுவரை உங்களை குத்தி கொண்ட, உங்களை வேதனைப்படுத்தின சகல பார்வோனின் வல்லமைகளும், சகல மனுஷீக வல்லமைகளும் இனி குத்துவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. Praise God.
பவுல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நெறிஞ்சு முள்ளை காட்டிலும், இந்த நீளமாய் இருக்கிற முள்ளை காட்டிலும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிற முள் அது ரொம்ப வேதனையை கொடுக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல மந்திரவாதத்தின் நிமித்தமாய், புள்ளி சுனியத்தின் நிமித்தமாய், பொறாமை நிமித்தமாய், பாவம், சாபம், பாரம்பரிய கட்டுகள், இதெல்லாம் இந்த சாத்தானுடைய தூதனாய் இருக்கிற முள் நிறைய காரியத்தை நம்மை குத்தி வேதனைப்படுகிறது, குத்தி கிழிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அது நெறிஞ்சு முள்ளாய் இருந்தாலும், அது நீளமாய் இருக்கிற முள்ளாய் இருந்தாலும், அது குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிற அவனுடைய முள்ளாய் இருந்தாலும், அந்த முற்கள் இனி உன்னை சேதப்படுத்துவதில்லை, அது இராமல் போகும், அதை நான் அப்புறப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க சரீரத்தை, உங்க இருதயத்தை, உங்க வாழ்க்கையை இதுவரை எந்த முள் தைத்து நோவுண்டாக்கினதோ, வேதனைப்படுத்தினதோ, அதை உங்கள் எல்லையில் இராதபடி கர்த்தர் துரத்த போகிறார். அவரை நோக்கி பாருங்கள், கண்களை மூடி ஜெபியுங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இதுவரை குத்தி கொண்டிருக்கிற, இதுவரை நோவுண்டாக்கின, இதுவரை வேதனைப்படுத்தின சில பார்வோனின் முள், சில மனுஷீக வல்லமையின் முள், சில சாத்தானுடைய முள்ளை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற என் ஜனங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது சடுதியாய் புறப்படுவதாக. இதுவரை குத்தி கொண்டிருந்த, தைத்து கொண்டிருந்த, நோவுண்டாக்கின சகல முள்களும் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் எல்லையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக. இந்த மாதத்தில் சுகமான சமாதானமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். ஒரு முள் இல்லாதபடி அப்புறப்படுத்த போகிறார். நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃபையும் கர்த்தர் மாற்றி போடட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.